அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 20. இயல் 2 விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தோட சிறப்பு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நுழையும் முன் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. ஒரு நாட்டோட கலைகளும் இலக்கியங்களும் தான் ஒரு நாட்டோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இந்த உலகுக்கு உணர்த்துது. தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலைச்செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். பலவற்றையும் படைத்திருக்காங்க. நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். அதாவது நூற்றாண்டு பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள்லாம் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் இங்கே ஒன்றை பற்றி பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள். தாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அதாவது குளிர்ந்த காற்று வீசுது, வெளிச்சம் எங்கே பார்த்தாலும் பரவுது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்க்குறா. அப்போ அவள் இருக்கிறது என்ன இடம்னு அவளுக்கே தெரியலை. என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்குறா. அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் இருந்தது அவளுக்கு. ஏன்னா அது கோவில் போலவும் இருந்தது, தேர் போலவும் இருந்தது. இது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தூரத்தில் ஒருவர் குதிரையில் வராரு. அவரை பார்ப்பதற்கு அரசர் போல இருக்கு. அவர் இறங்குனோன்னே அவர்கிட்ட கேட்குறா. உங்கள் ஐயா வணக்கம், நீங்கள் பார்க்குறதுக்கு அரசர் போல இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறா. நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. அதாவது அவர் பல்லவ மன்னனா, அவர் பேர் நரசிம்மவர்மன். அவர் மற்போரில் சிறந்தவர். அதாவது மற்போர்னா எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஒருவருடன் ஒருவர் போர் புரிவது. இதுதான் மற்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்போரில் சிறந்து விளங்குனதுனால மாமல்லன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறார் என்று கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் மாத்தி கயல். மதி கயல் என்று 2 பெயர்களா உனக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை ஐயா, மாத்தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். அதாவது இனிஷியல் இருக்கு இல்லையா, அதான். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர். அப்படியா, மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் கயல். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. ரதம்னா தேர்னு பேர். தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். கயல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். இது கயல் முதல்ல என்ன பார்க்குறா, ரத கோவிலை பார்க்குறா. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறா, இது என்ன ஐயா அப்படின்னு கேட்குறா. 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன்.
இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? எங்கேயே இருந்த பாறைகளில்தான் இவற்றை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறார். வியப்பாக இருக்குது. நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறா. வாழ்ந்தவர் அல்லவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறா. இங்கேயே இருந்த பாறைகள்லேருந்து தான் நான் உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தெரிந்து தெளிவோம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். இது வரைக்கும் உள்ளதெல்லாம் இன்றைக்கி படிங்க. அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.